Hi guys, welcome to my channel. நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைப்படுற ஒரு விஷயம்தான் நம்மளோட யூடியூபோ அல்லது ஃபேஸ்புக்கோ இல்லது ட்விட்டரோ அது போன்ற நம்மளுடைய சமூக வலைத்தளங்களுக்கு லோகோ மற்றும் பேனர் இப்படியான விஷயங்கள் வந்து நமக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்ம அதில் அதை செஞ்சிடலாம். பட் நமக்கு அது தெரியாத வேலையில் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஒரு ஆப், அது ஆண்ட்ராய்டு ஆப். லோகோ மற்றும் பேனர் அது மாதிரியான விஷயங்கள் வந்து மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் குயிக்காக செஞ்சு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆப் லோகோபிட் ப்ளஸ்ன்னு சொல்லி. இப்படி ஓப்பன் பண்ண இப்படி அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ மேக் பண்ணலாம். ஃபேஸ்புக் கவர், ட்விட்டர் கவர், யூடியூப் தம்பனெயில், ட்விட்டர் போஸ்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. டெஸ்க்டாப் வால்பேப்பர்லேருந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை மேக் பண்ணிக்கொள்ள மாதிரியான நிறைய உங்களுக்கான டிஃபால்ட்டான இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் லோகோவுக்கு போகிறேன். ஆட் நியூ கொடுக்குறேன். இதில் லோகோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் கொடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணுறது அது மாதிரி 3D இருக்குது, 3D பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இலகுவான ஒரு ஆப். டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய உங்களுக்கு தேவையான பேனர், லோகோ, இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இதில் நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். எடிட் பண்ணி நீங்கள் அதை உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். டவுன்லோட் ஜேபிஜி கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பிஎன்ஜி கொடுங்க. இதுவும் நல்லது தான். டவுன்லோட் பிஎன்ஜி கொடுத்தீங்க. பிஎன்ஜின்னு சொல்கிறது வந்து டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் இந்த இமேஜ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு தான் நான் பிஎன்ஜின்னு சொல்கிறது. ஸோ நான் இது லோகோன்றதால பிஎன்ஜி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் பிக்சல், உங்களுக்கு தேவையான பிக்சல் அளவு, எந்த அளவு உங்களுக்கு பிக்சல் தேவையோ அந்த அளவு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி.
இதுதான் நான் எடிட் பண்ண அந்த லோகோ. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.